ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை வேலைக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். தேவ ஆவியானவர் தெளிவாக உங்களுக்கு சத்தியத்தை விளங்க செய்வாராக. இந்த வேளையிலுமாக நாங்கள் இந்த நாட்களிலே உலகம் ஒரு பெரிய யுத்தத்தை எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிரான்ஸ் தேசத்திலும் அவர்கள் இந்த கொரோனா என்ற இந்த வியாதிக்காக போராட்டத்திலே அவர்கள் எல்லாரையும் மக்களை தேசத்தின் ஜனங்களை அழைத்து யுத்தத்திற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும், நீங்கள் எல்லாரும் இந்த யுத்தத்தில் இருந்து நாங்கள் வெற்றி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழைப்பு விடுத்து இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே நான் கடந்த ஒரு நாள் அதிகாலை 3 மணிக்கு நான் கண்விழித்த போது ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று என்னிடத்திலே பேசப்பட்டது. 1 பேதுருவின் புத்தகம், 1 பேதுரு எழுதின நிருபம், முதலாவது பேதுரு எழுதின நிருபம், பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த வார்த்தை அந்த அதிகாலையிலே என்னோடு பேசியது. எனக்கு அந்த சத்தம் கேட்டது. நான் இந்த வார்த்தையை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே, இந்த வார்த்தையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே, இங்கே உலகத்திலே இந்த தேசங்களிலே நடக்கிற காரியங்கள் செய்திகள் மூலம் கேள்விப்பட்டவர்கள், தொலைபேசிகளில் அழைக்கிறவர்கள், இப்படியாக அவர்கள் கதைக்கும் போது இந்த கொரோனா வியாதி இந்த காரியங்கள் இதுகளாலே அவர்கள் தங்களுடைய நிலைமையை அவர்கள் சிலர் சொல்லுவார்கள். அப்படியாக எங்களுடைய சகோதரர்கள், அதாவது ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் இது பண்ணும்போது சில நேரங்களிலே அவர்கள் இந்த நாளிலே அநேகமான சகோதரர்கள் எனக்கு சொன்னது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு 40,000 இந்த கொரோனா வியாதி பரவி இருக்கிறது கணக்கு சொல்வார்கள். அதே நேரத்திலே இத்தனை பேர் மரித்திருக்கிறார்கள், பயமா இருக்குது என்று சொல்லி அந்த வார்த்தையும் சொல்வார்கள். நான் அப்படி சொல்லுகிறவர்களுக்கு நான் திரும்ப சொல்லுவேன், பயம் என்று சொல்லி சொல்லாதீங்க, பயப்படுகிறதை பற்றி சொல்லாதீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வார்த்தை சொல்லுகிறது ஸ்திரப்படுத்தி, அதாவது திடப்படுத்தி அல்லது பலப்படுத்தி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிறுத்துவாராக. பாரம்பரிய சபைகளிலே அவர்கள் இதை ஒரு சடங்காக செய்வார்கள். அதை ஸ்திரப்படுத்துகிற என்ற அந்த காரியத்தை, அந்த பலப்படுத்துகிற அந்த காரியத்தை அவர்கள் ஒரு சடங்காக செய்வார்கள். என்ன செய்தார்கள் என்று சொல்லி கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அந்த ஒரு சடங்கு வச்சு அதிலே ஏதோ செய்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அந்த சடங்கிலே நான் பங்கு பெற்றவில்லை. அந்த பாரம்பரிய சபையில் இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்திரப்படுத்தல் என்ற அந்த சடங்கு செய்யப்படவில்லை. அப்போது நான் பார்த்தேன், இந்த இடத்திலே தேவன் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்று சொல்லி எங்க வார்த்தை சொல்லுகிறது. பயம் எங்களுக்கு வருகிறது. யுத்தம் தான் அது. உலகத்திலே இன்றைக்கு நடக்கிற யுத்தம், உலகத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரான்ஸ் தேசத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் மரித்திருக்கிறார்கள். எங்களுக்கு அருகிலே எல்லாம் மரித்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறோம். ஆகவே சங்கீதம் 91 சொல்லப்படும் போது சொல்லப்படுகிறது, உன் பக்கத்திலே 10,000 பேரும் உன் வலதுபுறத்திலே 15,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது, உன் கண்களினால் மாத்திரம் நீ காண்பாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது.
ஆகவே இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி இருக்க வேணும், எங்களை ஸ்திரப்படுத்தி இருக்க வேணும். இப்படியான காரியங்கள் நடக்கும் போது அது எங்களுக்கு இல்லை, அது உலகத்திலே ஆண்டவரை அறியாத, ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள இல்லாத ஜனங்களுக்கு நடக்கிற காரியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஸ்திரப்பட்டு நாங்கள் தைரியமா இருக்க வேண்டும், தைரியமா இருந்தோம்னு சொன்னால் அந்த பயம் எங்களுக்கு இருக்காது. நாங்கள் அதை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அல்ல அந்த யுத்தம், உலகத்திலே நடக்கிற அந்த யுத்தம் எங்களுக்கு அல்ல. எங்களுக்கு யுத்தம் உண்டு. வானமண்டலத்தில் கொள்ளாத ஆவிகளின் சேனைகளோடும், அந்தகார லோகாதிபதிகளோடும், அதிகாரங்களோடும், துறைத்தனங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இதைத்தான் இந்த பேதுரு இந்த நிருபத்தில் எழுதும் போது ஆரம்பத்தில் இருந்தே அவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டு வருவார். அந்த முதலாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அங்கே அவர் சொல்லுகிறார், 4வது வசனத்தை வாசிங்க. முதலாவது அவர் இயேசு கிறிஸ்து இல்ல, முதலாவது அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு முதலாவது அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென். 6வது வசனத்திலே, 6வது வசனத்தை நாங்கள் கவனமாக கேட்போம். 6வது வசனத்தை வாசிங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆமென். இந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்ததால இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ரட்சிப்பு கிடைத்ததாலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் என்று அங்கே சொல்லுகிறார். அது சொல்லி சந்தோஷப்படுகிறீர்கள், மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்ன அடுத்த வரியில் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள்னாலே துக்கப்படுகிறீர்கள். ஆமென். பாருங்கள், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். அதுக்கு கீழே அவர் சொல்லுவார், இந்த விசுவாசமானது அது எவ்வளவு வெளியேறப்பெற்றது, அது சோதிக்கப்பட்டால் தான் அதனுடைய பெருமதி இருக்கும். அதனாலே அந்த சோதனை பெறும் என்று சொல்லி இங்க முதல்ல தொடங்கித்தான் அவர்கள் கடைசியா அந்த வசனத்தை சொல்கிறதை ஸ்திரப்படுத்துவார் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ உங்களுக்கு பயம் பெறுகிறது. எதற்கு பயம்? எனக்கு மிகவும் பிடித்ததான அதிகமா நான் வாசிக்கிற ஒரு வசனம் பிரசங்கி புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து நாங்கள் திரும்பமாக இங்கே வருவோம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஆமென். பாருங்கள், மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பி போக வேண்டும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போக வேண்டும். அப்படி போகிறதற்கு முன்னே உன் வாலிப பிராயத்திலே உன் தேவனை நீ நினைத்துக்கொள். எங்களுக்கு தெரியும், இந்த மண்ணான இந்த சரீரம் மண்ணுக்கு போறது உண்மை. நிச்சயமாக ஆண்டவருடைய வருகை தாமதமாக இருக்கும் சொன்னால் நாங்களும் மண்ணிலே போக வேண்டியவர்கள் தான். இன்றைக்கோ நாளைக்கோ எப்பவோ வரும். அது அந்த மண்ணுக்கு போற காரியம் வரலாம். அதே போல அந்த ஆவி தேவன் தான் அருளின ஆவி, அது தேவனிடத்திலே திரும்பி போய்விடும். அந்த ஆத்துமாவுக்கு தான் அதை சொல்லப்படுகிறது. ஆத்துமான்றது ஆத்துமா ஆழத்திலிருந்து துதியுங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியுங்கள். ஆத்துமாவுக்கு தான் அதை சொல்லப்படுகிறது. ஆத்துமாவு ஆகிய அந்த மனிதனுக்கு தான் சொல்லப்படுகிறது. மண்ணுக்கு திரும்பி போய்விடும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய்விடும். அதற்கு முன்பாக ஆத்துமாவிலே நீ தேவனை நினைத்துக்கொள். இப்படியாக சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே போக போறோம் என்றது எங்களுக்கு தெரியும். பேதுரு அங்கே நிருபத்தில் தெளிவாக சொல்லுகிறார், நான் எங்கே போகிறேன், எங்க போக போறேன்னு சொல்கிறேன். அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனால் உலகத்திலே வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவானுக்கு தான் போகிற இடம் என்னென்று தெரியும். ஐஸ்வர்யவான் லாசரு என்ற கதையை எடுத்து பார்த்தால்
லூக்கா 16வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும்போது அந்த ஐஸ்வர்யவானுக்கு தெரியல, தான் எங்க போறன்றது தெரியல. ஆனால் லாசருவுக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது. ஆனால் லாசருக்கு அந்த எந்த இடத்துக்கு நான் போவேன் என்றது முதல் தெரிந்திருக்குமோ தெரியாது. ஆனால் 2 பேரும் மரித்தார்கள். மரித்த போது லாசருவை ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டே விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அந்த ஐஸ்வர்யவானும் அந்த வேதனை உள்ள இடத்துக்கு இருக்கிறதை கொண்டே விடப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா அப்பொழுது அந்த மனிதன் அங்கே இருந்து சொல்லுகிற காரியத்தை 19வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். சரி, 23வது வசனம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் இருந்த லாசருவையும் கண்டான். ஆமென். இந்த பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது அவனுக்கு தெரியாது, நான் பாதாளத்துக்கு தான் போவன் என்றது அவனுக்கு முதலில் தெரியாது என்றதை காட்டுறதுக்காக நான் இதை இந்த வசனத்தை கொண்டு வரேன். அப்பொழுது பாருங்கள், கண்டான். அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஆமென். அக்கினி ஜுவாலையில வேதனைப்பட வேண்டும் என்றது அவனுக்கு முன்பு தெரியாது. இப்பொழுது அவன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் யோசிக்கிறான், இப்படியான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி, வந்திருந்து வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி ஆபிரகாமிடத்தில் அந்த விண்ணப்பத்தை செய்கிறான். அதற்கு பிற்பாடு அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். தன்னுடைய அடுத்த வசனத்தை வாசிக்கிறது. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆமென். அப்ப வேதனைப்படுகிற இடத்துல இருந்து அவர் பார்த்து அதுக்கு பிற்பாடு ஆபிரகாம் சொல்றார், இவ்விடத்துல இருந்து நாங்கள் உங்கள்கிட்ட பெறவும் முடியாது, எனக்கு உதவி செய்யவும் முடியாது. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அப்படியானால் தகப்பனே, அந்த 27வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், அவன் முதலே அந்த பூமியில இருக்கும் போதே நாங்கள் போற இடம் என்னதென்று அறிந்திருந்தால் அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். அந்த போற இடம் என்னதென்று அறிந்திருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்க தேவையில்லை. அதை உணர்ந்திருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்க தேவையில்லை. இப்போ அங்கே நாங்கள் பிரசங்கியில நாங்கள் பார்க்கும்போது சொல்கிறோம், மண்ணானது மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. ஆத்மா இங்கே அந்த மனிதன் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு போய்விட்டான். ஆனால் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே அந்த கல்லனுக்கு ஆண்டவர் முதலாவது, ஆண்டவரே நீர் என்னை நினைத்துக் கொள்ளும், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்ன அந்த வார்த்தையிலேயே இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று சொன்ன வார்த்தையை எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் இந்த நாளிலே எங்களுடைய மண்ணானது மண்ணுக்கு போனால், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போனால் எங்களுடைய ஆத்துமா பரதீசுக்கு போகும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனபடியினாலே அப்படிப்பட்ட விசுவாசத்திலே, அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே வாழுகிற நாங்கள் ஒரு நாள் நாங்கள் பயப்பட மாட்டோம். இன்றைக்கு மறைத்தாலும் நான் அந்த பரதீசுக்கு என்னை கொண்டு போய் அங்கே விடுகிறதுக்கு தேவன் ஆயத்தமாக்கி என்னை வைத்திருக்கிறார், என்னை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே எந்த நேரமும் நாங்கள் அந்த உலகத்திலே 10,000, 15,000, 30,000 லட்சம் விழுந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பயத்தை கொண்டு வந்து
பிசாசானவன் பயத்தை கொண்டு வந்து எங்களை விழுத்த அவன் பார்க்கிறான். என்று சொன்னா ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு யுத்த வீரன் அவன் பயந்தான் சொன்னால் அங்கு ஒரு காரியம் நடக்காது. அதே நேரத்தில் ஒரு வழி நடத்துகிற தளபதி இடத்துல இவன் நான் பயப்படுறேன் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? அவன் இவனே தளபதியை அடித்து கொண்டு போடுவான், நீ என்ன பயப்படுறான்னு சொல்லி. ஆகவே அந்த பயந்தவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து பயந்தாங்கொழியையும் இவங்களையும் வீட்டுக்கு திருப்பி அனுப்பு, அங்க யுத்தத்துக்கு இவங்களை கொண்டு போக வேண்டாம், இவங்க எல்லாரையும் இவங்களை கொண்டு போனால் யுத்தம் செய்கிறவனையும் பயப்படுத்தி போடுவாங்க. அப்படித்தான் நான் ஆண்டவர் சொல்றாரு. இவங்களாலே மற்றவங்களுடைய இதயங்களையும் கரையை பண்ணி விட்டுருவாங்க. ஆன முறையில இவர்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்க மிச்சமாக கிடைக்கிற 300 பேரோட அங்கே போகணும்னு சொல்லி 32,000 பேர்ல 300 பேர் தான் அந்த தைரியசாலியாக இருந்தார்கள். அவர்களை தான் யுத்தத்துக்கு ஆண்டவர் அனுப்பினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த பயத்தை கொண்டு வந்து அது ஒரு ஆயுதமாக்கி அந்த ஜனங்களை அழிக்கிறதுக்குரிய ஒரு காரியமாக மாறிவிடும் சொல்லித்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே எச்சரிக்கிறார். அவர்களை வீட்டிலே அனுப்பிவிட்டு நீங்கள் போகும்போது யுத்தத்துக்கு. இப்போ நாங்கள் போராடுகிறவர்கள் தான் நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் என்று சொன்னா வேதம் சொல்ற நீங்கள் இப்பொழுது சந்தோஷப்படுகிறீர்கள், மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆனாலும் நீங்கள் பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்திலே நீங்கள் பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கிறது. திரும்பமாக நாங்கள் அந்த பேதுருவின் நிருபத்துக்கு நாங்கள் போவோம். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு மரண பயத்தை ஆண்டவர் எங்களிடத்திலே இருந்து எடுத்து போட்டார். இஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்த உங்களை தேவன் விடுதலை ஆக்கினார் சொல்லித்தான் ரட்சிப்பை குறித்த வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு அந்த மரணத்தை குறித்த பயம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அங்கே சீர்படுத்தி சிறப்படுத்தி என்று சொல்லி அந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் அது சிறப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சீர்படுத்தல் என்ற ஒரு வசனத்தை நான் சீர்படுத்துகிற காரியம் சீராக்குற என்ற காரியத்தை நான் எங்கே கேட்டேன் என்று சொன்னால், இந்த ஊரிலே மரங்கள் வெற்ற இடத்திலே நான் ஒரு நாள் போயிருந்தேன். என்னுடைய சொந்தக்காரர்கள் அந்த மரத்தை பனை மரத்தை வெட்டி அப்படியெல்லாம் அந்த சொத்தியலை நீக்கி அந்த பனை வைரத்தை எடுத்து அந்த பக்கமா கொஞ்சம் இப்படி போட்டு கிடந்தது. அந்த எனக்கு தெரிஞ்சவர் சொன்னார், இது வந்து இதெல்லாம் வேலையை முடிஞ்சு சீராக்குறதா வேலை. அந்த மரத்துக்கு இனி செய்ய வேண்டிய வேலை சீராக்குற வேலை தான் செய்ய வேண்டியிருக்கு. இப்ப அந்த மரத்தை அது வந்து பனை மரத்துல நிறைய சோத்தியல் தேவையில்லாத காரியங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் அதுல இருக்கும். அதையெல்லாம் அவர்கள் வெட்டி கழிச்சு பிராண்டி எடுத்து அதுகளை இது பண்ணி அந்த வைரத்தை மாத்திரம் அவர்கள் அந்த தேவைக்குரிய மரமாக அவர்கள் மாற்றி எடுப்பார்கள். அதே போலதான் மற்ற மரங்களையும் அவர்கள் பாலை மரம், முதிரை மரம், தேக்க மரம், இந்த மரங்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற தோல்கள் அந்த காரியங்கள் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த மரங்களுடைய அந்த வைரத்திலே தான் அந்த தளபாடங்களையோ அல்லது ஒரு கட்டடத்தை கட்டுறதையோ எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கும் அப்படியாக அந்த ஒரு வைரமான ஒரு பகுதியை மாத்திரம் அவர்கள் தெரிந்தெடுத்து அதை செய்வார்கள். அது காலகாலமாய் அது நிலையாய் நீக்கும், அது நிலைத்திருக்கும், அது பழுதுபடாது, அது உடைந்து போகாது. அப்படியாக அந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தளபாடங்கள் செய்யும் போதோ அல்லது அந்த வீட்டை கட்டும் போதோ அதுக்கு வந்து எந்த ஆணையும் எந்த காரியங்களும் அவர்கள் பாவிக்கிறதில்லை. அதே மரத்தை தான் அதை வெட்டி அதுக்குள்ளே போட்டு அதை இருக்குவார்கள். ஆணைக்கு பதிலாகவும் மரத்தை தான் இது பண்ணுவார்கள். அது அப்படியாக அந்த சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எடுக்கப்பட்ட சுத்தமான ஒரு வைரமாக இருக்கும். இப்போ பொன்னை புடமிட்டு எப்படியாக சுத்தமான பொன்னை எடுக்கிறார்களோ அதே போலதான் இந்த மரங்களையும் அவர்கள் சீர்படுத்தி இது பண்ணி திறப்படுத்தி அந்த ஒரு பலமுள்ளதாக மாற்றுவார்கள். அப்படியாகத்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது வந்து எங்களையும் ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை ஒரு பலமாய் நிற்கத்தக்கதாக நிலை நிறுத்துவார் என்று சொன்னால் நிலைத்து நிற்கத்தக்கதாக அங்கே செய்கிறார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் இந்த மாதிரியான பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகளை தான் அங்கே அனுமதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அந்த 5வது அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறதை நாங்கள் ஒரு 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவரை யார் என்று சொல்லுகிறார் சொல்லி, உலகில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென். பாருங்கள்,
பேதுருவை நான் முதல் சொன்னேன், பேதுருவுக்கு நன்றாக தெரியும் நான் எங்க போறேன், நான் எதுக்காக வந்தேன், நான் எப்படியான ஒரு ரட்சிப்பில் இருக்கிறேன் என்றதை அவர் நன்றாக தெரிந்திருக்கபடியால் அவர் சொல்றாரு, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான். இனி வெளிப்பட போற மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான். அவருக்கு பேதுருவுக்கு தெரியும் எனக்கு ஒரு கிரீடம் ஒன்று இருக்கிறது, அந்த கிரீடத்தை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவர் அந்த நம்பிக்கையை தான் அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அவர் அந்த அளவுக்கு அவர் ஸ்திரப்பட்டு நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பேதுரு ஸ்திரப்பட்டு நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், திடனாய் நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பேதுரு நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவருக்கு அந்த மரண பயம் இந்த காரியங்கள் எல்லாம் கிடையாது, நாங்க சாவு வந்துடும் என்ற காரியங்கள் இதுகள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் அப்படியாக அவர்கள் தைரியமாக நின்றவர்கள், அப்படியாக அவர்கள் சீர்பட்டவர்கள், திறப்படுத்தப்பட்டவர்கள். வைரம் அப்படியான ஒரு வைரமான அவர்களுடைய விசுவாசம் அவ்வளவு வைரம் பாய்ந்ததாக இருந்தது. அதனாலேதான் நீங்க இப்போ பேதுரு சொல்லுகிறார் இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு அந்த விசுவாசத்திலே நீங்கள் பலப்பட்டு நிற்க வேண்டும், தைரியமாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த காலத்திலே மாத்திரமல்ல, இந்த காலத்தில் அதிகமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த கடைசி நாட்களில் அதிகமான போராட்டங்கள் உண்டு. கடைசி நாள், இதுதான் கடைசி நாள் என்று சொல்லி அறிந்த பிசாசானவன், தன்னுடைய ராஜ்யத்துக்கு முடிவு வருகிற நாள் என்று அறிந்த பிசாசானவன் யாரை விழுங்கலாம், ஆரை அடித்து விழுத்தலாம், ஆரை கொள்ளலாம், ஆரை கொலை செய்யலாம் என்று சொல்லி பகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான். ஆகவே நாங்கள் மிகவும் 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 அன்றைக்கு இருந்த பேதுருவை விட அதிகமான விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாக நின்றால்தான் நாங்கள் அதை ஜெயிக்க முடியும். அதை விட்டு நாங்கள் அங்கே 40,000 பேர் கொரோனாவில் செத்து போனார்கள், எனக்கு பயமா இருக்குன்னு சொன்ன மட்டும் என்ன நாங்கள் தைரியம், எங்களுக்கு என்ன இருக்கிற தைரியம், எங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு? தயவு செய்து இந்த காரியங்களுக்கு பயப்படுகிற என்ற வார்த்தை ஒரு விசுவாசி இந்த வாழ்க்கையில வாயிலிருந்து புறப்படவே கூடாது, வரவே கூடாது. ஆரம்ப நாட்களில் இந்த கொரோனா வியாதி வந்தபோது அந்த பயந்தவர்களுடைய பயத்தினாலே தான் அநேகம் விசுவாசிகளும் செத்து போனார்கள், அநேகம் ஊழியர்களும் செத்து போனார்கள். இந்த பயத்தை உண்டு பண்ணி அந்த பயத்தினால் இன்றைக்கு அந்த வியாதியை குறித்த பயம் இல்லாததாலே கொஞ்சம் சாவுறது குறைவாக. ஆகவே அந்த பயம் என்ற காரியத்தை, அது உலகத்திலே போட வேண்டிய காரியத்தை அவன் எங்களுக்குள்ளேயே கொண்டு போடுகிறான். இந்த கவனமாக இருக்கணும் என்று அந்த மாதிரியான காரியங்களோடு போராட வேண்டியவர்கள் நாங்கள் தான். விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் நிற்க வேண்டியவர்கள் நாங்கள். எந்த ஒரு காரியத்திலே நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். ஆகவே அந்த உறுதியாய் நாங்கள் நிற்க விடாதபடிக்கு எங்களுக்குள்ளே ஒரு பயமான காரியத்தை நான் இந்த பயம், இந்த வியாதியை குறித்த பயம் என்ற காரியம் நான் பல பேர்கிட்ட கேட்டேன். எங்களுடைய சபை விசுவாசிகளுடைய வாயில இருந்து புறப்பட்டதை நான் கேட்டேன். அந்த நேரம் தான் இந்த காரியத்தை நான் இந்த ஒரு ஸ்திரப்படுத்துகிற ஒரு வைரம் பாய்ந்த ஒரு வைரமான ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசத்துக்குள்ள நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்ற அந்த காரியத்தை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். எந்த இடத்தில் நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் சங்கீதம் 112 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 112 7வது வசனத்தை வாசிக்கிறோம். 112 துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமென். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எந்த துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலும் அவன் பயப்பட மாட்டான். ஏன்னு சொன்னா அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் சொல்லி அங்கே வார்த்தை சொல்றோம். இந்த நாட்களிலே எங்களுக்குள்ளே அந்த போராட்டங்கள், பாடுகள், இன்னும் எங்களுக்கு ஒரு ஜெபத்துக்கான பதில், இந்த காரியங்கள் பெறாததினாலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 58 9வது வசனத்தை வாசி. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்.
நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆமென். பாருங்கள், அப்பொழுது நீ கூப்பிடுவாய். செபம் இங்க இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால், அவர்கள் என்னன்னு சொன்னா, அந்த ஜனங்கள் நாங்கள் அதிகமாய் உபாசம் பண்ணினோம், ஜெபம் பண்ணினோம், நீங்கள் கேட்கலைன்னு சொல்லி அவர்கள் குற்றம் சொல்கிறார்கள். தேவனிடத்திலே அவர்கள் நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், அதிகமாய் நாங்கள் உபாசம் பண்ணி இருக்கிறோம், இவைகள் எல்லாத்தையும் நீர் கேட்கவில்லை என்று சொல்லி தேவனிடத்திலே அவர்கள் குற்றப்படுத்துகிறதை, தேவனை குற்றப்படுத்துகிற காரியத்தை அங்கே காண்கிறோம். ஆனால் 8வது வசனத்திலே அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து, திரும்பமாக 8வது வசனத்தை முறை வாசியுங்கள். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். பாருங்கள், நீ ஜெபம் பண்ணினதுனால அல்ல, உபவாசம் பண்ணினதுனால அல்ல, இங்கே சொல்லப்படுகிற காரியம் உன்னுடைய உபவாசம், அது நான் விரும்புகிற உபவாசம் அதுவல்ல. இங்கே சொல்லப்பட்ட காரியம் நான் விரும்புகிற உபவாசமோ நான் கேட்கிற ஜெபமோ இதுவல்ல. நீ வந்து இவைகளை செய்து, அதாவது நீ உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து அதை கொடுத்து வாங்கி ஒரு நீதியை நீ செய்து கொண்டு போனால், அந்த நீதியாய் நடந்து கொண்டு போனால், அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே உன்னை காக்கும். இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தம் உள்ள வசனம். இந்த வசனத்தை நாங்கள் தெரிந்திருந்தால், இந்த வசனத்தினுடைய வாக்குத்தத்தத்தினுடைய ஆழத்தை அறிந்திருந்தால், அதன்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் வாழ்ந்திருந்தால், ஒரு நாளும் நாங்கள் பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞாபகம் பெற வேண்டும். இப்படியான சூழ்நிலைகளிலே இந்த வசனம் ஞாபகம் பெற வேண்டும். வசனம் ஞாபகம் பெற வேண்டும். போராடுவதற்கு வார்த்தை தான் வேணும். என்ன? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் கடைசியா கொடுக்கிற ஆயுதம். சர்வாயுத வர்க்கங்களுக்குள்ளே கடைசியாக அவர் கொடுக்கிறது. இது எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு தொப்பியை போடுங்க, மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்க, சப்பாத்தை போடுங்க, எல்லாம் கிடகத்தை பிடித்துக் கொள்ளுங்க, நில்லுங்க. அதே நேரத்தில் வார்த்தை இருந்தால்தான் போராட முடியும். ஆவியின் பட்டயம் இருந்தால்தான் போராட முடியும். ஆகவேதான் அவர்கள் சடங்கு செய்கிறார்கள், ஸ்திரப்படுத்துகிறோம், திடப்படுத்துகிறோம் என்று சொல்லி சடங்கு செய்கிறார்கள். ஆனால் என்ன வார்த்தை சொன்னது என்று நான் கேட்டேன். அது எனக்கு தெரியவில்லை. அந்த ஸ்திரப்படுத்துறதுக்கு என்ன வார்த்தையை கொடுத்து ஸ்திரப்படுத்தினார்கள் என்று சொல்லி கேட்டால் அது அந்த மகனுக்கு தெரியவில்லை. நான் காலையில என்னுடைய மகன் அந்த சடங்கை முடித்தவர் அரசுமனுக்கு அந்த சடங்கு செய்தது போன வாரம். அப்ப நான் கேட்டேன், என்ன சொல்லி தம்பி உனக்கு ஸ்திரப்படுத்தினவே இந்த காரியம் செய்யணும். அது தெரியாது ஏதோ சொன்னவேதான் எனக்கு தெரியாது. அப்படித்தான் அவர்கள வார்த்தையை நாங்கள் இவ்வளவு காலமாக 10 வருஷம் 20 வருஷம் இந்த வார்த்தையை படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, நான் இதை பிடித்துக் கொண்டு நிற்கிறேன் என்று சொல்ற அந்த தைரியம் எங்களுக்கு இல்லாம இருக்கும்போது அவர்களுக்கு என்ன தெரியும்? அந்த நாள்ல சொல்றது அது மாத்து போயிட்டு. ஆமா, அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு துளிர்க்கும். ஏன் கொள்ளை நோயை பார்த்து நாங்கள் கேட்கணும்? சுகவாழ்வு வாசிங்க. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். சுகவாழ்வு, ஆரோக்கியம், சுகவாழ்வு, சுகமாய் வாழலாம். ஆனால் பாடு, பிரச்சனை, போராட்டம், அதுகளுக்கு நாங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், அதிலே போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ளே ஆரோக்கியம், சுகவாழ்வு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் இருக்கு. அதைத்தான் பேதுருவாங்க முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள், அந்த மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள். ஆனாலும் ஆகிலும் பாடுபட வேண்டும், போராட வேண்டும். விசுவாசத்துக்காக நாங்கள்
போராட வேண்டும். விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு, விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு, விசுவாசத்தை எங்களிடத்திலிருந்து அழிக்கிறதுக்கு இந்த கடைசி நாட்களிலே இந்த விசுவாசத்தை அழித்து போட வேண்டும் என்று சொல்லித்தான் பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். எங்களோடு போராடி கொண்டிருக்கிறான். ஆகவே அந்த விசுவாசத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ளவும், இந்த விசுவாசத்திலே திறப்படவும் எங்களுக்கு தேவையானது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் வார்த்தையை தான் அனுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். எபேசியர்கள் எழுதின நிருபம், எபேசியர்கள் எழுதின நிருபம் எபேசியர்கள் எழுதினோம் 6வது அதிகாரம். இந்த வசனத்தை வாசியுங்கள். இந்த வசனம் என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இல்ல, அதுக்கு மேல் வசனம் அதுவும் இல்லை. இந்த பக்கத்தில் வருவோம். 4வது அதிகாரமா? 4வது அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தி. ஆமென். பாருங்கள், இது என்னத்துக்காக சபையிலே இந்த ஊழியக்காரரை எல்லாம் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சொன்னால், பரிசுத்தவான்களை சீர்பொருந்தும் பொருட்டும் இந்த சுவிசேஷ வேலையை செய்கிறதற்காகவும். இப்ப நான் முதலில் பார்த்தோம், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக என்று. அப்ப சீர்படுத்தி இந்த ஸ்திரப்படுத்துற வேலையை அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள் இவர்கள் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் பேதுரு அப்போஸ்தலனாய் இருந்து இந்த ஸ்திரப்படுத்தலை அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த 2வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 5வது அதிகாரத்தின் அந்த பேதுருவின் நிருபத்தின் 5வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஆமென். பாருங்கள், இது பாஸ்டர்மாருக்கு சொல்லப்பட்ட, மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட, பாஸ்டர்னா மேய்ப்பருக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உண்மையாகவே இந்த திறந்த வாசல் சுவிசேஷ சபையிலே இருக்கிற விசுவாசிகளாகிய அல்லது ஊழியக்காரராக இருக்கிற சகோதரர்களோ சகோதரிகளோ மிகவும் பாக்கியமுள்ளவர்கள். இந்த பிரான்ஸ் தேசத்தில் நான் சொல்லுவேன், நீங்கள் மிகவும் பாக்கியமுள்ளவர்கள். இங்கே பாஸ்டர் இருக்கிற எந்த ஒரு ஆதாயத்தையும் இங்கே நாங்கள் அவரை எதிர்பார்க்கவும் இல்லை, மற்ற ஒருவரும் எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்கவில்லை. அந்த மனப்பூர்வமாய் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் சொல்லி அங்கே சொல்லப்படுது. மந்தையை மேய்க்கிறவர்கள். எனக்கு ஒரு சிறு வயதிலே ஒரு மந்தை மேய்க்கிறவர்களுடைய ஞாபகம் வருகிறது. அப்பொழுது எங்களுடைய கொஞ்சம் மாடுகள் இருக்கும். இந்த மாடு தான் அங்கே எங்களுக்கு ஆடு கிடையாது, மாட்டு மந்தை கொஞ்சம் இருக்கும். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர் அந்த மாட்டை மேய்க்கிறதுக்கு எங்களுக்கு சொந்தக்காரர் தான். அவருக்கு எந்த விதமான அதிகமான கூலி இதுகள் எல்லாம் கொடுக்கறது இல்லை. அவருக்கு சாப்பாடு, உடுப்பு, அவருடைய வீட்டில் அவருடைய தாய் சகோதரி இருந்தால் அவர்களுக்கு சாப்பாடு, எங்களை வீட்டில் இருந்து அங்கே போகும். அவ்வளவுதான் அவருடைய கூலி. ஆனால் அந்த 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 சகோதரர் அவர் இந்த அந்த மந்தையை மேய்க்கிறடைய உற்சாகத்தை அவருக்கு அந்த வேலையை கொடுத்தது, அந்த வேலை செய்கிறது அவருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். மிகவும் சந்தோஷமா அந்த மாடுகளை மேய்க்கிற வேலையை மிகவும் உற்சாகமா சந்தோஷமா செய்வார். அதே நேரத்தில் ஒவ்வொரு பசுவுக்கும், ஒவ்வொரு கண்டுக்கும், ஒவ்வொரு மாட்டுக்கும், ஒவ்வொரு காளைக்கும் ஒவ்வொரு பேர்.
அது மனிதர்களுக்கு இல்லாத அருமையான பேர்கள் வச்சு அவர் அதை கூப்பிடுவார். நான் சின்ன வயதா இருக்கும்போது நான் அதை பார்த்துருக்கேன். அவர் அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது அந்த அந்த மாடோ அல்லது அந்த பசுவோ அதுக்கு பதில் கொடுக்கும், அது திரும்பி வரும். அப்படியாக அந்த மந்தையை அவ்வளவு உற்சாகமா அதை மேய்க்கிறது மாத்திரமல்ல, பேர் சொல்லி அழைக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி அழைக்கிறார். அப்படி ஒரு நல்ல மேய்ப்பனாக அவரை நான் பார்த்தேன் என்னுடைய சின்ன வயசுல. அதே போல எந்த ஒரு ஆதாயமும் அவருக்கு இல்லை. நான் சொன்னேனே, அவருக்கு இதுல பெரிய கூலியோ இதோ எதுவுமே கிடைக்கல. ஆனா அவரது தன்னுடைய சொந்த மந்தையை போல அதுகளை அந்த மாடுகளுக்கு பேர் சொல்லி அவர் செய்கிற காரியங்களை நினைக்கும் போது உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கு. அதே போல இந்த மந்தையை மேய்க்கிற பாஸ்டர்னா எத்தனை பேர் அப்படியாக ஒவ்வொரு சகோதரி தன்னுடைய சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நேசித்து அவர்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு அழைத்து கிடையாது. நான் முந்தைய இந்த சபையில இந்த பேர் தெரியாது பாஸ்டர். அவர் அப்படியாக மந்தைகளை பேர் சொல்லி அழைத்து எந்தவித ஆதாயத்தையும் எதிர்பாராமல், இழிவான ஆதாயங்களுக்காக அல்ல, ஒரு நேசத்தினாலே அல்லது அந்த உற்சாகம், அதுதான் அங்கே அந்த ஊழியக்காரனுக்கு அந்த மேய்ப்பனுக்கு வந்த உற்சாகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் கவனிச்சு பாருங்க, நீங்கள் இருக்கிற சபைகள்ல கேட்கிற சபைகளை நீங்க கவனிச்சு பாருங்க, உங்களோட மேய்ப்பன் எவ்வளவு உற்சாகமாய் உங்களை மேய்க்கிறார், எவ்வளவு உற்சாகமாய் இந்த காரியங்களுக்கு அவர் இறங்கி வருகிறார். இந்த ஜெப காரியங்களுக்கோ அல்லது ஒரு தேவைகளை சந்திக்கிறதுக்கோ, ஒரு வீட்டு தேவையை சந்திக்கிறதுக்கோ, ஒரு வீட்டுல ஜெபம் பண்றதுக்கோ எவ்வளவு உற்சாகமாய் அங்கே வருகிறார் என்பதை நீங்கள் பாருங்க, கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே பாக்கியம் செய்தவர்கள். பாஸ்டர் திலீப் உங்களுக்கு கேட்க முன்னமாகவே உங்களோட வீட்டுக்கு வரவும் ஜெபம் பண்ணவும் உற்சாகமாய் செய்கிறார். கட்டாயமா இல்லை, விசனமாய் செய்யல. அதை நான் பார்க்கிறேன். கட்டாயமா விசனமா செய்யல, உற்சாகமாய் செய்கிறார். ஆகவே நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அதிலே நீங்கள் கனம் பண்ணுங்கள், அந்த ஊழியக்காரனை கனம். அடுத்த வசனத்தை அவர் சொல்கிறார் அந்த சுதந்திரத்தை இருமாக்க ஆளாம். அந்தபடியே நீங்க சபையில இருக்கிற வாலிபர்களுக்கு அவர் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார் நீங்கள் உங்களை நடத்துகிற மூப்பர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள், கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் அது இது ஒரு விஷயத்தை மாத்திரம், என்ன அவசியம் எங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் என்ன ஒரு கூலி கொடுக்கிறோமா? எல்லா இடங்களிலும் பாசனருக்கு சம்பளம் 5000 2000 சொல்லி சம்பளம் ஒதுக்கி அவர்கள் செய்கிறார்கள். இந்த யூரோப் நாட்டில் அது கொஞ்சம் பெரிய சம்பளங்கள் கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த கூலிக்காக இந்த காரியங்களுக்காக அவர்கள் வேலை செய்தால் அவர்கள் உண்மையான பேதுரு சொல்ற மாதிரியான மேய்ப்பர்கள் அல்ல. ஆனால் ஒன்றும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் தங்களுடைய காரியத்தை விட்டு அதை சரி நான் இந்த பாஸ்டர் உத்தியோகத்துக்கு நான் ஏற்பட்டேன், என்னோட கடமை இதை நான் செய்ய வேணும் என்று சொல்லி செய்யாமல் உற்சாகமாய் செய்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களிடத்திலே நீங்கள் அடங்கி இருந்து நீங்கள் அவர்களை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே வேதம். நீங்கள் அப்படி கனம் பண்ணி கொண்டிருந்தால் நீங்கள் விசுவாசத்திலே ஸ்திரப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசத்திலே ஸ்திரப்படுவீர்கள். ஆக நாங்கள் இந்த திறந்த வாசல் சுவிசேஷ சபையில எங்கேயும் போய் ஒரு பாஸ்டரை நாங்கள் அனுப்பி பைபிள் காலேஜில் படிச்சு இப்படியாக எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு இந்த வரைக்கும் முடியாது. தேவன் அப்படியாக ஒரு ஊழியக்காரனை நல்ல ஒரு போதகரை அவர் முதலில் சொன்னார், நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறோம் நாங்கள் சொல்லி. எனக்கு பயமா இருந்தது இங்கே தான். எனக்கு அந்த நேரத்திலே நீங்கள் கவனிச்சு நான் கண்ண மூடிக்கொண்டிருக்கிறேன். என்ன சத்தியம் தெரிஞ்சுன்னா சத்தியத்தை நான் சத்தியமா போதிக்கிறதுன்னு ஒரு தடுமாற்றம் எனக்குள்ளே வந்தது. அவர் அப்படியாக சத்தியத்தை அவர் போதிக்கத்தக்க தகுதி உள்ளவரை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு தந்திருக்கிறார். ஆண்டவர் எதிர்பாராத விதமாக இந்த சபையிலே கொண்டு தந்திருக்கிறார். இது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. நாங்கள் உண்மையாகவே நாங்கள் அப்படியான ஒரு காரியத்துக்கு நாங்கள் இந்த தேசத்திலே நாங்கள் நாங்கள் அப்படி ஒரு போதகர் இல்லாமல் நாங்கள்
துன்பப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். நாங்களாகவே இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். ஆனால் அதை பார்த்த ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு போதகரை உங்களுக்கு கொண்டு தந்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்திலே இந்த போதகர் இப்படியாக இருக்கிறாரா என்று நீங்கள் பாருங்கள். உங்களுடைய போதகர் கட்டாயமா மேய்க்கிறாரா அல்லது இழிவான ஆதாயத்துக்காக மேய்க்கிறாரா, எது செய்கிறார் என்றதை நீங்கள் கவனிச்சு பார்த்து அவருக்கு நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அங்கே அடுத்த சொல்லப்படுகிறது வந்து இளைஞர்களே, 5வது வசனத்தை வாசியுங்கள். அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். பாருங்கள், நீங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்க, சகோதரர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியுங்க. ஒரு தரம் நாங்கள் பெரியாக்கள் இல்லை, நாங்கள் ஒரு தரம் நான் உங்கள் எல்லாருக்கும் மூத்தவன். நான் 2002ஆம் ஆண்டு ஞானஸ்தானம் எடுத்தினான். இன்றைக்கு 18 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்து முடிஞ்சு விட்டது. ஆன முறையில் நான் பெரிய ஆள் இல்லை. அந்த காரியத்தால நான் பெரிய ஆள் இல்லை. நான் உங்களைத்தான் நான் பெரியாக்களா நான் நினைக்கிறேன். நான் என்னை விட மற்றவர்களைத்தான் நான் அதிகமாக கனம் பண்ணுவதற்கு நான் விரும்புகிறேன். அதுதான் செய்ய வேண்டிய காரியம். அது வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் செய்யணும். நான் வந்து இவ்வளவு காலமா இருக்கிறேன். சில சபைகள் அப்படியான ஒரு பாடம், நான் இவ்வளவு காலம் இருக்கிறேன், இப்போ வந்து இருக்க முடியும் அதுதான் சொல்லி அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா அப்படியெல்லாம் நான் இருக்க விரும்பவில்லை. யாரிடத்துல யார் என்ன காரியங்களோட வருகிறார்களோ அவர்கள் அதை செய்ய வேண்டும். அந்த வகையில தான் பிலிப் வந்து அவர் பாஸ்டர், அவருக்கு போதிக்கிறதுக்கு அவர் படிச்சு அந்த காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் இருந்தால் அவரே அதை செய்ய வேண்டும். நான் இங்கே பிரசங்கம் பண்ண வரப்போறேன் நான் கேட்கிறதே இல்லை, எனக்கு வேண்டாம், நீங்களே செய்யுங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லி சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறதுக்கு அவர்களுக்கு தான் அந்த வார்த்தைகளை சத்தியமாக்கு போதிக்கிறது இப்படி என்று சொல்லி அவர்கள் நன்றாக கற்றிருக்கிறார்கள். ஆகவே அவரிடத்துல கேட்டதை தான் நாங்கள் இப்பொழுது நாங்கள் செய்ய முடியாது. ஆமாம். அதே போல பாருங்கள், இந்த இடத்திலே அந்த நீங்கள் ஸ்திரப்படுகிறதற்கு இந்த ஊழியங்களே ஆண்டவர் வச்சிருக்கார். அதான் உங்களை சீர்படுத்துவதற்கு தான் இந்த அப்போஸ்தல ஊழியம், இந்த தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், இந்த ஊழியங்கள் 5 வகையான ஊழியங்களும் வந்து சபையிலே நீங்கள் ஸ்திரப்படுகிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஊழியம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்து அதன்படி நாங்கள் எங்களுடைய சபை இருக்குதா, எங்களுடைய சபை அப்படி இருக்குதா, நாங்கள் பேதுரு சொன்னபடி நாங்கள் இருக்கிறோமா, ஒருவர் கனம் பண்ணுகிறோமா, ஊழியக்காரனை கனம் பண்ணுகிறோமா, இப்படியான நிலைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் அதன்படி நாங்கள் செய்ய எங்களுடைய மனதை நாங்கள் திருப்பி நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் தைரியசாலிகளாய் இருப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் எங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கைக்குள் அடங்கியிருங்கள். 8வது 9வது வசனத்தை தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். பாருங்கள், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். உலகத்தில் உள்ள சகோதரர்களிடத்திலே இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது சொல்லி அறிந்திருக்கிறீர்களே. இதுதான் பேதுரு இந்த முதலாவது நிருபம் எழுதும் போது, முதலாவது நிருபத்தின் தொடக்கத்திலே முதல் நாங்க பார்த்தோம், நீங்கள் இப்பொழுது சந்தோஷப்படுகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு என்று சொல்லிட்டு இப்படியாகத்தான் நீங்கள் போராடுங்கள், இப்படியாகத்தான் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கி விடலாம்? அதாவது விசுவாசத்திலே கொஞ்சம் எழும்புகிறவர்களை கண்டால் அவரை விழுங்கிவிட்டால் தன்னுடைய காரியத்தை
முடிக்கலாம் என்று சொல்லி அவன் அதைத்தான் அதுக்காகத்தான் மிகவும் கரிசனையாக சுற்றி கொண்டு திரிகிறான் என்று சொல்லி என் வசனம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் இப்படியாக சகோதரிடத்திலே மூப்பர்களிடத்திலே ஒருவரோடு ஒரு ஐக்கியமாக இருந்து தெளிந்த புத்தியோடு இருங்கள். முதலாவது அதிகாரம், இந்த அதிகாரத்திலே முதலாவது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க இருக்கா? ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். அங்கே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விசுவாசத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு மகிமை கொண்டிருக்கிறது. அது வெளிப்படும் போது கிடைக்க போற மகிமைக்கு நீங்கள் கவனமா தெளிந்து புத்திகள காத்துக்கொள்ளுங்கள், அந்த மகிமையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்க சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்திலே உறுதியாக ரொம்ப அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்களை அந்த வகை தேடி அங்கே சுற்றி கொண்டு வந்து உங்களை அழித்து விடலாம்னு சொல்லி வருகிறாரே, அந்த விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு பயத்தை கொண்டு வருகிறார். அந்த பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதை அறிந்திருக்கிறீர்களே. உலகத்தில் உள்ள சகோதரத்திலே அந்த பாடுகள் நிறைவேறி வருகிறதை உண்மையாகவே போராட்டத்திலே அவர்கள் பாடுபட்டு, உதாரணத்துக்கு இவ்வளவு பாடுகள் மத்தியிலே இந்த மிஷனரிகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், போராட்டங்கள் மத்தியிலே இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இந்த பாடுகள் நிறைவேறி வருகிறதை இங்கே அவர் சொல்லுகிறார். அந்த பாடுகள் நிறைவேறி வருவதை காண்கிறீர்கள். இந்த காலத்திலே சகோதரத்திலே ஸ்தேவானை அவர்கள் கல்லறிந்து கொலை செய்தார்கள். இப்படியாக அங்கே பாடுகள் நடக்கிறதை ஜாக்கோப் அதுக்கு முன்பதாக கொலை செய்ய இன்னொரு ஊழியக்காரன் அங்கே அப்போஸ்தலர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அப்பொழுது பேதுரு அங்கே இருக்கும்போது அடுத்த நாள் பேதுருவை கொண்டு இஸ்ரேலை அடைத்திருக்கிறார்கள். அந்த சகோதரனை அந்த அப்போஸ்தலரை கொலை செய்தது யூதர்களுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி அந்த அதிகாரி பேதுருவையும் கொண்டே சிறையில் அடைத்தது. அந்த பேதுரு சிறையில இருந்து வெளியே வந்தது, தேவதூதன் வந்து வெளியாலை கொண்டு வந்தது எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த இடங்களிலே அந்த பாடுகள் அந்த போராட்டங்கள் நிறைவேறுகிறதை அங்கே சொல்லுகிறார். அந்த காரியங்கள் நிறைவேறுகிறதை அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இது போராட்டம் உண்டு. சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது கொலை செய்யப்படலாம், அவர்களுக்கு மரண தண்டனை எல்லாம் கொடுக்கிறார்கள், அந்த நேரத்திலே கொடுக்கப்படலாம். அந்த காரியங்களுக்கு பயப்பட வேண்டாம். அதுதான் நாங்கள் சொல்றாங்க. அந்த இடத்துல தான் நான் முதலாவது சொன்னேன், ஒரு நாள் நாங்கள் மரித்தால் அந்த தேவனுடைய அந்த மகிமையான அந்த கிரீடத்தை அங்கே தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் சொல்லி எங்கே வசனம் சொல்லி முடிகிறது. ஆகவே விசுவாசத்திலே திறப்பட்டவர்களாக இருக்க இந்த நாளிலும் எங்களுடைய வேத வசனங்களை தியானிக்கிற அந்த காரியம் அதிகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால், வேத வசனத்தை தியானிக்கிற காரியம் இப்ப நான் சொன்னேன், அப்பொழுது விடிய கால விழுப்பை போல வெளிச்சம் எழுப்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், தேவனுடைய மகிமை உன்னை பின்னாலே இருந்து காக்கும் என்கிற அந்த வசனத்தை இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதை எவ்வளவாக நாங்கள் தியானிச்சிருப்போம். இந்த வசனத்தை எவ்வளவாக நாங்கள் தியானிச்சிருப்போம். தியானம் பண்ணி இருந்தால்தான் அது எங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஆகவே கூடுதலாக அதிகமாய் நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்கிறதற்கு நீங்கள் இது பண்ணுங்கள். அது வசனம் தியானிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த நாட்களில் நீங்கள் வேதத்தை படிக்கிறதும் பார்க்க இந்த நாளில் பாட்டுகள்ல நல்ல ஒரு வசனம், நல்ல காரியம், நல்ல வசனங்கள் வந்து அப்படியே வரும். எப்படி அந்த பாடல்லையே அது போராடி ஜெயிக்கிற மாதிரி அந்த வசனம் வரும். அப்படியான வசனத்தை பிடித்து நீங்கள் மனதிலே அதை பதித்து அதை தியானிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுகமா இருக்கு. நீங்கள் நல்ல அந்த விசுவாசத்திலே நீங்கள் ஸ்திரப்பட பலப்பட உங்களுக்கு உதவியாயிருக்கு. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் பார்த்தோம், இந்த ஸ்திரப்படுத்துகிற காரியத்தை எங்களுக்குள்ளே அது அப்போஸ்தலர் செய்கிற காரியம். ஸ்திரப்படுத்துகிற காரியம் வந்து அப்போஸ்தலர் செய்கிற காரியம். ஆகவே இந்த நாளிலே நான் சுருக்கமாக இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தம்முடைய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற
சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அணிவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நான் சொன்னது போல அந்த எல்லாத்தையும் தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் உறைஞ்சி கொட்டி புராண்டி கொட்டி வெட்டி தான் விழுத்து வரும். அந்த காரியங்களை வெட்டி எடுத்து போட்டு அதை செய்யும் போதுதான் அந்த அந்த மனுஷனுக்கு ஒரு வலி உண்டாகிறது. அந்த காரியங்கள் ஈடுபடுகிறது. பேதுரு 6 யோபு சொல்லுவார், சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். இதே போல இந்த விசுவாசமானது சோதிக்கப்பட்ட பின்புதான் அது உறுதியாய் தைரியப்படும் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட 1வது அதிகாரம் 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற 7வது வசனம் 1வது அதிகாரம் 7வது வசனம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம் திரும்ப நான் வாசிக்கிறேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த மகிமை உண்டாக காணப்படும் சொல்லி விசுவாசம் தான் பாருங்க. அழிந்து போகிறவன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம். விசுவாசம் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் அது அதனாலேதான் அந்த விலையேற பெற்ற அந்த பொன், அழிந்து போகிற பொன் இவ்வளவாக போட்டு சோதிக்கப்படுகிறது. இந்த மரங்கள் இவ்வளவுதான் வைரமான மரம் இருந்தாலும் கொஞ்ச காலத்தில் அது தன்னுடைய காரியத்தை இழந்து போகும். அது இவ்வளவாக பதப்படுத்தப்படுகிறது, பண்படுத்தப்படுகிறது, காரியம் செய்யப்படுகிறது, சீர்படுத்தப்படுகிறது, ஸ்திரப்படுத்தப்படுகிறது, அதற்கு உள்ள காரியங்கள்லாம் செய்யப்படுகிறது. அதிலும் பார்க்க வெளியேற பெற்றது இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிற அந்த நேரம் தான் எங்களுக்கு பாடுகளாய் கஷ்டங்களாய் தோன்றுகிறது. இந்த விசுவாசத்திலே நாங்கள் கொஞ்சம் பலப்பட்டு விட்டோம்னு சொன்னால் நாங்கள் பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம், அவன் எங்களை விட்டு ஓடி போவான். இறுதியாக நாங்கள் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 2வது கொரிந்தியர் நிருபம் ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமென். பாருங்கள், திரும்பமாக நான் சொல்லுகிறேன். கடைசியாக பவுல் அங்கே சொல்லுகிறார் பவுல் இந்த நிருபத்தை எழுதி கடைசியாக அவர் சொல்லுகிறார் சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் பொருந்துங்கள், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தினால்தான் உங்களுக்குள்ளே விசுவாசம் பலமாயிருக்கும். ஆகவே நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் அடையுங்கள். ஆறுதலின் தெய்வம், ஆறுதலின் தேவனே உங்களுடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஆறுதல் அடையுங்கள். உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் எங்களை இழுத்து அந்த ஆறுதலை பெற முடியாதபடிக்கு எங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது. நான் கடந்த நாட்களில் உண்மையாக நான் தியானித்ததை நான் டெலிபோன் இப்ப
இந்த மெசேஜ் வந்தாலும் நான் பார்க்க விரும்புகிறது. டெலிஃபோனில் மெசேஜ் வந்தாலும் இது வந்தாலும் நான் அதுக்குள்ளே போக விரும்புகிறதில்லை. ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே போனால் நான் கூட ஒரு சில மணி நிமிடங்கள் அதிலே நான் போய்விடுவேன். அதை நான் புரிஞ்சு கொண்டு டெலிஃபோன் வந்தால் அந்த நான் நினைக்கிறது இந்த டெலிஃபோனை மாற்றி ஒரு சும்மா ஒரு டெலிஃபோன் எடுத்தால் நல்லா இருக்கும், டெலிஃபோனை மட்டுமே அலுவலக கழிச்சு போட்டு வச்சால் நல்லா வேண்டும். ஆகவே அந்த காரியங்களை எங்களை எடுத்துக்கொண்டு போய் ஆறுதல் அடைகிறதுக்கு நாங்கள் இருக்க வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இருந்தால் தான் ஆறுதலின் தெய்வமும் உடைய திருச்சமூகம் இவ்வளவு இன்பமானது. அப்ப அந்த சமூகத்திலே நாங்கள் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த டெலிஃபோனை வச்சுக்கொண்டு நாங்கள் இருந்தோம். இப்ப பாருங்க, இங்க எனக்கு மிகவும் ஒரு இடைஞ்சலான ஒரு காரியமாக நான் அன்றைக்கு சொன்னேன்னா, இந்த கதவு பூட்டப்பட்டிருக்குது, வர்றவர்கள் திரும்ப திரும்ப டெலிஃபோன் அடிக்க எனக்கு அது பெரிய ஒரு மனச்சாட்சி உறுத்தலாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே முழுதுமாக மனதை செலுத்தவும் முடியாமல். அதே போலதான் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே அது எங்களுக்கு எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறதை நான் கண்டேன். ஆகவே இந்த ஊழியத்தை கொஞ்சம் தவிர்த்தால் கொஞ்சம் நல்லது. இந்த டெலிஃபோன்ல செய்கிற ஊழியத்தை தவிர்த்து முடிந்த அளவுக்கு நீங்கள் நேரடியாக ஒரு மனிதனுக்கு நீங்கள் வசனத்தை சொல்லுகிறதோ அல்லது சந்தித்து சொல்லுகிறதோ, எத்தனையோ பேரை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனா அங்க சொல்றது இல்லை, இந்த டெலிஃபோன்லயே சும்மா அனுப்புறோம், அவன் பார்த்தானோ கேட்டானோ இன்னும் ஒன்றும் தெரியாது இல்லையா? நீங்கள் நேரடியாக யாருக்கும் அந்த வசனங்களை, உங்களுக்குள்ள இருக்கிற வசனங்களை அதை நீங்கள் பேசுங்கள், சொல்லுங்கள். உங்களுக்கும் அது அந்த வசனம் உங்களுக்கும் அந்த நேரத்திலே ஆவியானவர் இந்த சகோதரனோ சகோதரிக்கோ நீங்கள் கொடுக்க வேண்டும் சொல்ற அந்த வசனம் எங்களுக்கும் அது பிரயோசனமா இருக்கும். அந்த நேரத்தில் நினைப்பூட்டுற வசனம் அவர்களுக்கு அந்த பிரயோசனமா இருக்கு. இன்றைக்கு காலம் உண்மையா அது டெலிஃபோன்ல தான் இன்றைக்கு காலம் நடந்த சம்பவம். கடந்த முறை நான் ஒரு சகோதரனுக்கு டெலிஃபோன் பண்ணி அவன் கொஞ்சம் கஷ்டமா இருப்பான், ஒரு நிலைமையில அவன் கொஞ்சம் கஷ்டப்படுவான், எப்படின்னு விசாரிக்கப்படும் சொல்லி போட்டு நான் எடுக்கும்போது அவர் தன்னுடைய காரியத்தை சொன்னார். நான் சொன்னேன், இதுகளுக்கெல்லாம் காரணம் என்னென்று நீங்கள்லாம் பார்க்க வர காரியங்கள் நடக்கையில் தாமதம், இப்படியான காரியங்கள் என்ன நடக்கையில் ஆன முறையில் நீங்கள் எனக்கு பட்டது அந்த இடத்திலே சொல்ல வந்த வசனம், நீங்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க முயற்சி செய்யுங்க நான் சொன்னேன். இந்த சகோதரன்ட்ட நான் சொன்னேன், நீங்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க மாத்திரம் முயற்சி செய்யுங்க, அதுக்கு பிற்பாடு உங்களுடைய காரியங்களில் ஜெயம் கிடைக்கும் சொல்லி நான் ஆவியிலே உணர்த்தப்பட்ட வார்த்தையை நான் சொன்னேன். அவரோடும் சமாதானமாக இருந்ததுன்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். நான் அப்படியே செய்கிறேன், சபைக்கு போறேன் அப்படி சொல்லி அவர் சொன்னார். அப்ப சரியென்று முடிஞ்சது. அவர் அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை மறந்தாருன்னு தெரியாது. இன்றைக்கு நான் டெலிஃபோன் எடுக்கும் போது எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இயலாமல் இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது அந்த நேரம்தான் இந்த ஏசாயா வசனம் எனக்கு நான் உடனே வேதத்தை எடுத்து அந்த டெலிஃபோன்ல அந்த ஏசாயா வசனத்தை வாசித்து காட்டி, அப்பொழுது விடிய கால விழுவது போல வெளிச்சம் விழுங்கும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எப்பொழுது என்றதை நீ கொஞ்சம் கவனிச்சுப்ப. அங்க அது சொல்லப்பட்டிருக்கிறது உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காது, மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காது. அந்த காரியத்தை செய்ய சொல்லி அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். முதல்ல சொல்லப்பட்டிருக்கும், மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காது. அந்த வசனத்தை நான் சொல்லி அதுக்கு ஜெபம் பண்ணினேன். அது ஆவியானவர் அந்த இடத்துல அந்த நேரம் அதை உணர்த்தி, அவர் வியாதியா இருக்கிறார் எனக்கு தெரியாது. இந்த நேரம் நான் டெலிஃபோன் எடுக்க வேணும் என்று சொல்லி எடுத்தேன். அவர் தன்னுடைய பிரச்சனையை சொன்னார். அப்போ இந்த வசனத்தை கொடுத்து நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதை நான் இங்கே ஜெபம் பண்ணேன். ஆக அதுக்கு பிற்பாடு தான் நான் இன்றைக்கு அந்த வசனத்தை இதில் எடுத்து கொண்டு சேர்த்து ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் இந்த பேசினத்தை அந்த இடத்துல கொண்டு வந்தேன். ஆகவே அந்த கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருக்கும். நான் அந்த அவருக்கு சகோதரன் சொன்னான்,
சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஏன் வியாதி வருது? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எல்லாம் சரியா இருக்கும். மகிழ்ச்சியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும். ஆகவே நீங்கள் ஏதோ, நான் அது உண்மையா அது சொன்னேன், ஏதோ ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை இழந்து நீங்கள் ஒரு கவலைக்கு இடத்தை கொடுத்ததால உங்களுக்கு இந்த நேரம் இப்படியாக நீங்கள் வியாதிப்படுகிறது காரணமாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். அது முதல் நாள் சொன்ன வசனம். நற்சீர் பொருந்துங்கள், எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள் முதல் சொன்ன வசனம். இப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று காலையில சொன்ன வசனம். ஆக ஆறுதல் அடையுங்கள், சிந்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராயிருக்கிற தேவன் உங்களுடனே கூட இருப்பார். இப்படி நீங்கள் இருந்தால்தான் தேவன் உங்களுடனே கூட இருப்பார் என்று சொல்லி சொல்லுங்கள். ஆகவே இந்த வேளையிலுமாக நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தை நாங்கள் நாடுவோம். தேவனுடைய வார்த்தையிலே வாஞ்சையா இருப்போம், தாகமா இருப்போம். அந்த வார்த்தை வசனம் கிடைத்தவுடன் வாஞ்சியோடு உட்கொள்ளுற அந்த வாஞ்சியோடு நாங்கள் இருந்து பொல்லாத சத்ருவாகிய அவனை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசத்திலே நாங்கள் பலப்படுவோம். பாஸ்டர் வந்து நீதியான முடிவு செய்யல நின்றுவெல்லாம் அப்படியே நாங்களோட கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே கர்த்தர் பேசின வார்த்தை பிரகாரம் ஆண்டவர் உண்மையாகவே எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி அவருக்குள்ளே நிலைநிறுத்துவாராக. இந்த பொல்லாத நாட்களிலே ஆண்டவர் பிள்ளை நாங்கள் நிலை நீக்க கர்த்தர் எனக்கு உங்களுக்கு பலத்தை தருவாராக, கிருபையை தருவாராக. சத்துருவானவன் இவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அவை பலவீனங்களிலே, சோர்வுகளிலே, குறைவுகளிலே நாங்கள் விழுந்து போகாதபடி, உலகத்திலே நாங்கள் விழுந்து போகாதபடி, மனுஷியத்திலே விழுந்து போகாதபடி, பலவீனத்திலே விழுந்து போகாதபடி இந்த நாட்களை கர்த்தருக்குள்ளே நாங்கள் நிலை நிற்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தரும்படியாய், பலம் தரும்படியாய், அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு அவருக்குள்ளே நிலை நீக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரே மக்களை நிலை நீக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலம் தாரும், எங்களை சீர்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும், எங்களை நிலை நிறுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வல்லவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் சீர்படுத்துவீராக ஆண்டவரே, ஸ்திரப்படுத்துவீராக ஆண்டவரே, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உமக்குள்ளே நிலை நிற்க எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பலம் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பொல்லாப்பும் எந்த சத்துருடைய திட்டங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய மகிமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், வல்லமை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை ஒன்று போல் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி. இம்ம நேரம் நீர் எங்களோடு கூட இருந்தீர். உம்மை துதிக்க, ஆராதிக்க, நமஸ்கரிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இதோ உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் உடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உமக்குள்ளே நிலை நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளே நிலை நிற்க ஆண்டவரே உம்முடைய கிருபையை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசானவருடைய வஞ்சகத்துக்கு நாங்கள் இழுபட்டு போகாதபடி ஆண்டவரே, பிசாசானவருடைய தந்திரங்களுக்கு நாங்கள் இடுபட்டு போகாதபடி ஆண்டவரே, மாம்சத்துக்கு இடம் கொடாதபடி, பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதபடி, உலகத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, மனுஷ சத்தத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தையினாலே போஷிக்கப்பட்டவர்களாய் உமக்குள்ளே நாங்கள் நிலை நிற்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலன் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால் முடியாத ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தினால் முடியாத ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ளே நிலை நிற்க உம்முடைய அபிஷேகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை அனுப்புவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குவதாக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக
உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துக்கு வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் சகோதரன் சண்முகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை பலப்படுத்தும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், சரீரத்தில் இன்னும் சுகமும் பலமும் விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிழமை முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர் என்கிற அந்த உணர்வு எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கிழமை முழுவதும் நீர் உம்முடைய மகிமையை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறீர் என்கிற உணர்வு எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பயங்களையும் நீக்கும், எல்லா சோர்வுகளையும் நீக்கும், எல்லா அதிரியங்களையும் நீக்கும் ஆண்டவரே. நீர் முன் சொல்லுகிறபடினால் உம்முடைய பாத சுவட்டை பின்பற்றி உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் உம்மை பின்பற்ற ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிழமை முழுவதும் நன்மையான நாட்களை தாரும், ஆசீர்வாதமான நாட்களை தாரும். உமக்குள்ளே சுகமாய் பலமாய் ஆரோக்கியமாய் வாழ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தபடியா ஜெபிக்கிறோம். எந்த பொல்லாப்பும் எந்த வாதையும் எந்த சத்துருடைய திட்டமும் அணுகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கும், எல்லா தேவைகளை சந்தியும், குறைகளை நிறைவாக்கும். ஒவ்வொருவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் தருகிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாவர் ஒருவனப்பட்டவளாய் சொல்லிக் கொள்வோம். என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்களோடு கூட இருந்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து சிறப்படுத்தி சீர்படுத்தி எங்களை ஆண்டவருக்குள்ளே நிலைநிறுத்துவதாக. கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவர்கள்